இந்த கோர்ஸோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருக்க போகுது. ஸோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வழியை தேடி வந்திருக்கீங்க. நம்ம ஒரு புதுசாக தொழில் தொடங்க போகலான்னு வந்திருக்கோம். ஸோ அப்போ ஒரு தொழிலை தொடங்க போகிறோம் அப்படின்னா என்னுடைய வாழ்நாள் முழுவதும் சம்பாதித்து தரக்கூடிய ஒரு தொழிலை தான் நான் கற்றுக்கிறதுக்காண்டி ஒரு இடத்துல இந்த கோர்ஸை பற்றி கேட்குறேன்னா, முதல்ல இந்த கோர்ஸோட வீடியோவை முழுமையாக உட்காந்து பொறுமையாக கேட்டால் மட்டுமே உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நாங்கள் என்ன சொல்லித்தரோன்றதை உங்களால் புரிஞ்சிக்கவே முடியும். நாங்கள் எந்த அளவுக்கு சொல்லித்தரோன்றதை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்போ நாம கண்டினியூட்டியாக பாருங்க. வாழ்வின் வழிகாட்டி, கல்வியின் திசை காட்டி. இது உங்கள் இ-கேரியர் ப்ளஸ். நம்மளுடைய இ-கேரியர் ப்ளஸில் நம்ம இந்த செல்ஃபோன் சர்வீஸிங்கில் நம்ம எந்த அளவுக்கு சொல்லித்தரோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இங்கே படிக்க வரக்கூடிய மாணவர்களுக்கு எந்த மாதிரியான மொபைலில் சர்வீஸிங் சொல்லித்தரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக்கான ஒரு கீபேட் மொபைல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வரக்கூடிய ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன் வரைக்கும் அதை எப்படி டிஸ்மேண்டில் பண்ணுறது, எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்றத. ஸோ இந்த ரியல் டைம் ப்ராக்டிஸ் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மொபைலை நம்ம வந்து டிஸ்மேண்டில் பண்ணி காமிப்போம். அது ஒரு கீபேட் மொபைலாக இருக்கலாம், ஒரு ஃப்ரண்ட் சைடு டிஸ்மேண்டிலிங் பண்ணக்கூடிய ஒரு மொபைலாக இருக்கலாம், இல்லை பேட்டரியை வந்து பின்பக்கமாக மோல்டட் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதை கலட்டக்கூடிய மொபைலாக இருக்கட்டும். இந்த எல்லா மொபைலையுமே ரியல் டைமில் உங்கள் முன்னாடி டிஸ்மேண்டில் பண்ணி காமிச்சிட்டு உங்கள் கையில் அதை மொபைலை கொடுத்து நீங்களும் அதை பிரித்து திரும்ப மாட்டுவீங்க. இதுதான் நம்மளுடைய பயிற்சியினுடைய முதற்கட்ட ஆரம்பம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா படிக்க வர்றவங்க வந்து ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்டு வர்றாங்க, ஃப்ரெஷரும் வர்றாங்க. அப்போ எடுத்தோடனே நம்ம இன்டெப்த்தாக போகாமல் ஒரு பேசிக்கான ட்ரைனிங்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு டிஸ்மேண்டலிங் அப்படின்றதுலேருந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்மளுடைய ட்ரைனிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மொபைல் ஃபோனில் வந்து உள்ளே இருக்கக்கூடிய பொருட்களை எப்படி மாற்றுறது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு சார்ஜிங் கனெக்டர் இருக்குது. அந்த சார்ஜிங் கனெக்டரை எப்படி ப்ளோயர் அப்படின்ற ஒரு எக்யூப்மெண்ட்ஸை வச்சு எப்படி ரிமூவ் பண்ணணும், அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்ன்றத ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு வந்து செஞ்சு காமிச்சிட்டு, அதை நீங்கள் உங்கள் கையில் போர்டு கொடுத்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக ரிமூவ் பண்ணி எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்பீங்க. நீங்கள் அப்படி எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது எந்த போர்டில் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வருதோ அத்தனை போர்டில் நீங்கள் ப்ராக்டிக்கல் செஞ்சு பார்ப்பீங்க. நீங்கள் செய்யக்கூடிய போர்டு ஒர்க்கிங் கண்டிஷன் வேலை செய்யக்கூடிய செல்ஃபோன் போர்டில் தான் இந்த வேலையை நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்களே தவிர, ஒரு டெட்டான மொபைலில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் நல்லா பழகிட்டீங்க, என்னால் ஒரு சார்ஜிங் கனெக்டரை வித்தவுட் டேமேஜ், எந்த விதமான டேமேஜுமே இல்லாமல் எடுக்க முடியும்ன்ற பழகினதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஒர்க் ஆகிற செல்ஃபோனை உங்கள் கையில் கொடுத்து அந்த செல்ஃபோனில் இருக்கக்கூடிய டைப் சி கனெக்டராக இருக்கலாம், இல்லை மைக்ரோ சார்ஜிங் கனெக்டராக இருக்கலாம், அந்த சார்ஜிங் கனெக்டரை எப்படி ரிமூவ் பண்ணுறது, எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பழைய மொபைல்லேருந்து சிம் சாக்கெட்டை ரிமூவ் பண்ணி வேற ஒரு மொபைலில் சிம் சாக்கெட் எப்படி ரீப்ளேஸ் பண்ணி, ஏன் இந்த கான்செப்ட்டை சொல்லித்தர்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் சிம் சாக்கெட் ஒரு சில மாடலுக்கு கிடைக்கிறது இல்லை. அப்போ சிம் சாக்கெட்டை நம்மளுக்கு ரீப்ளேஸ் ஆகுது, வேற ஒரு மொபைலில் இருந்து அதே பொருளை நம்மளுக்கு ரீப்ளேஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது சார்ஜிங் கனெக்டராக இருக்கலாம், சிம் சாக்கெட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு மைக்கை எப்படி ஒரு போர்டிலேருந்து ரிமூவ் பண்ணுறது, ஒரு ஆன் ஆஃப் பட்டனை மெல்ட் ஆகாமல் எப்படி ரிமூவ் பண்ணுறது, ஒரு ஸ்ட்ரிப்பில் இருக்கக்கூடிய ஆன் ஆஃப் பட்டன் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது, ஒரு சுவிட்சை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது, ஒரு பிடிபி கனெக்டர் அல்லது எஃபிசி கனெக்டர்னு சொல்லக்கூடிய இந்த கனெக்டரை ஒரு போர்டுலேருந்து எப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது. ஒரு டிஸ்பிளேல வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிப்பில் வந்து கனெக்டர்ஸ் வந்து டேமேஜ் ஆயிரும். அந்த கனெக்டர்ஸை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது. ஒரு டிஸ்பிளேல வரக்கூடிய ஸ்ட்ரிப்பில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸை ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த காம்பனன்ட்ஸ் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது. ஒரு செல்ஃபோன் மதர் போர்டில் இருக்கக்கூடிய ஹீட் சிங்க் அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது. ஒரு சால்டரிங் டைப் டிஸ்பிளே எப்படி நம்ம ரிமூவ் பண்ணிட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது. நான் இப்போ சொல்கிறேன் எல்லா டாப்பிக்கையுமே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே இண்டிவிஜுவலாக அவங்க கையில் ஒரு போர்டை கொடுத்து நான் சொன்ன எல்லா விஷயங்களையுமே செஞ்சு பார்ப்பாங்க. ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் படித்து முடிச்சா தான் அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கே போக முடியும். இப்போ நீங்கள் சார்ஜிங் கனெக்டர் பர்ஃபெக்டாக எடுத்து காமிச்சிங்கன்னா தான் சிம் சாக்கெட் ட்ரைனிங் உங்களுக்கு கொடுப்போம். சிம் சாக்கெட்டை நீங்கள் வித்தவுட் டேமேஜ் இல்லாமல் எடுத்து காமிச்சிட்டீங்க, ஓகே நான் 4-5 மொபைலில் செஞ்சேன் எனக்கு வரல அப்படின்னா 6th மொபைல் 7th மொபைல் ஒவ்வொரு மொபைலும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டே இருப்போம். எந்த மொபைலில் நீங்கள் பர்ஃபெக்டாக டேமேஜ் இல்லாமல் எடுக்கிறீங்களோ அப்போ தான் அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு போவீங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய இ-கேரியர் ப்ளஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாணவருக்குமே நம்ம ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு மொபைல் ஃபோனில் பேசிக்கான விஷயத்தை எப்படி சொல்லி தர்றதுன்றதை நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபோன் மதர் போர்டு இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு கீபேட் மதர் போர்டு எப்படி இருக்கும், ஒரு கீபேட் செல்ஃபோனில் இருக்கும் மதர் போர்டில் ஐசிஸ் கம்மியாக இருக்கும், அந்த மதர் போர்டு எப்படி இருக்கும். ஒரு லேட்டஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய மதர் போர்டு எப்படி இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு ஒரு ரெட்மி, ஓப்போ, விவோ, ரியல்மி, போக்கோ இந்த மாதிரியான செல்ஃபோனில் இருக்கக்கூடிய மதர் போர்டு உங்களுக்கு ரியல் டைமில் கையில் கொடுத்து அதில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்த பொருளை பார்த்து இது வந்து இப்போ ரெசிஸ்டர், இது வந்து கெப்பாசிட்டர், இது வந்து இண்டக்டர், இது வந்து சிக்னல் கெப்பாசிட்டர்ஸ், இது சிக்னல் இண்டக்டர்ஸ்ன்னு சொல்லி நம்மளுக்கு மீன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஒரு பொருளை எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு மதர் போர்டில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதர் போர்டில் செக்ஷன் வைஸாக தான் பிரிச்சிருப்பாங்க.
இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு நெட்வொர்க்னா நெட்வொர்க் செக்ஷன், பவர் செக்ஷன், CPU செக்ஷன், வைஃபை செக்ஷன் சொல்லி செக்ஷன் வந்து தனித்தனியாக தான் இருக்கும். அப்போ ஒரு செக்ஷனை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அப்போ ஒரு ஐசியை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம செக்ஷனை கண்டுபிடிக்க தெரியும். அப்போ ஒரு ஐசி எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு CPU ஐசி எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு பவர் ஐசி எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு சிம் ஐசி எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு டிஸ்பிளே ஐசி எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு நெட்வொர்க் ஐசி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத உங்கள் கையில் ஒரு மொபைல் ஃபோன் மதர் போர்டை கொடுத்து ஐசியை கண்டுபிடிக்கக்கூடிய ட்ரைனிங் நம்ம கொடுப்போம். அப்போ மல்டிபிள் மதர் போர்டு கொடுப்போம். கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 20 மதர் போர்டை வச்சு நீங்கள் மதர் போர்டில் ஐசியை கண்டுபிடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணும்போது 20வது மதர் போர்டில் நீங்கள் ஐசியை கண்டுபிடிக்கிறதுக்கு வெல் ட்ரெயின்டாக இருப்பீங்க. அப்போ ஒரு போர்டை பார்த்தாவே நம்மளால் ஒரு 70லேருந்து 80% ஒரு ஐசி இதுதான் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்துருவோம் முழுமையாக. ஃபஸ்ட்டு ஒரு காம்பனன்ட்ஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்றதுக்கு முன்னாடி அதை க்ளீன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒரு டஸ்ட்டு தான் ஒரு செல்ஃபோனோட மிகப்பெரிய ஒரு எனிமி. அப்போ ஒரு டஸ்ட்டை க்ளீன் பண்ணவே ஒரு மொபைல் ஃபோனில் பெரும்பாலான கம்ப்ளைண்ட் சால்வ் ஆகிடும். அப்போ அந்த க்ளீனிங் மெத்தடை நம்ம தெரிஞ்சுக்கணும். க்ளீனிங் மெத்தட்னா என்ன, மேனுவலாக க்ளீன் பண்ணுறதுனா என்ன, அல்ட்ராசோனிக் க்ளீனரில் எப்படி க்ளீன் பண்ணுறது. ஏன்னா மேனுவல் மெத்தடுக்கும் அல்ட்ராசோனிக்கில் க்ளீன் பண்ணுறது க்ளீனருக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ அல்ட்ராசோனிக் க்ளீனர் அப்படின்ற ஒரு க்ளீனர் யூஸ் பண்ணுறோம்னா அதில் எல்மா அப்படின்ற ஒரு சொல்யூஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம க்ளீன் பண்ணுவோம். மேனுவல் மெத்தடில் க்ளீன் பண்ணும்போது ஒரு ஸ்பிரிட்டு ஏதோ ஒரு வந்து ஐபிஏ லிக்விடோ கீழே யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், போர்டை க்ளீன் பண்ணணும். இதை எப்படி க்ளீன் பண்ணணும், அதை க்ளீன் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் இருக்குது. அப்போ அதை ப்ராக்டிக்கலாக ஒரு க்ளீனிங் பண்ணுற ஒர்க்காக கூட இருக்கட்டும், அதை ப்ராப்பராக ப்ரொஃபஷ்னலாக உங்களுக்கு சொல்லி தருவோம். ஸோ இதை படித்து முடிச்சுட்டு நீங்கள் கடை வச்சு நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுக்காகவும் வெளியில் போய் போர்டை கொடுக்க வேண்டிய அவசியமோ தேவையோ உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா ஏற்படாது. அந்தளவுக்கு அடிப்படை ட்ரைனிங்லேருந்து நம்ம கொடுக்குறோம். அப்போ இதோட ட்ரைனிங் முடியுதுன்னு கிடையாது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு எஸ்எம்டி காம்பவுண்ட்ஸை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது, எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, ஒரு ஐசியை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணணும், வேறு ஒரு செல்ஃபோன் போர்ட்லேருந்து ஐசி எப்படி நம்ம ரிமூவ் பண்ணி போடுறது, ஒரு ஐசியை நம்ம எப்படி அதோட நம்பரை வச்சு அது என்ன டைப் ஆஃப் ஐசின்றதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு பிஜிஏ ஐசியை ஒரு செல்ஃபோன்லேருந்து எப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ரீபாயிலிங் பண்ணி எப்படி வைக்கிறது. இந்த ரீபாயிலிங் பண்ணுற டெக்னிக் வந்து யூனிவர்சல் ஸ்டென்சிலில் நம்ம சொல்லித்தர்றோம். ஸோ யூனிவர்சல் ஸ்டென்சிலில் சொல்லி தரும்போது என்ன பெனிஃபிட்னா ஒரே ஸ்டென்சில் தான் எந்த ஐசினாலும் நம்ம ரீபாயிலிங் பண்ணுறதை கற்றுக்க முடியும். இதை ஒர்க்கிங் கண்டிஷன் ஒரு வேலை செய்யக்கூடிய ஒர்க் ஆகிற செல்ஃபோன் போர்டில் ஒரு பவர் ஐசியை எடுத்து ரீபாயிலிங் பண்ணி நீங்கள் வைக்கணும். இந்த எக்ஸ்பிரிமெண்ட் ரியல் டைமில் ப்ராக்டிக்கலாகவே இந்த எக்ஸ்பிரிமெண்ட் சொல்லி தரும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ப்ராக்டிக்கலான ட்ரைனிங்கை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து இந்த டிஸ்பிளே சம்மந்தமான கம்ப்ளைண்ட்டில் பணம் நிறைய சம்பாதிப்பதற்கு செல்ஃபோன் சர்வீஸில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே சர்வீஸில் நம்ம என்ன சொல்லித்தரோம்னா ஒரு செல்ஃபோனில் வந்து காம்போவை எப்படி நம்ம பிரிக்கிறது. ஸோ காம்போ பிரிக்கும் போது பெரும்பாலும் டேமேஜ் ஆக சார்ந்தது இருக்குது. காம்போ டேமேஜ் இல்லாமல் எப்படி ப்ராப்பரான டெம்பரேச்சர் செட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணுறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்போவை பிரிச்சிட்டோம், ஒரு செல்ஃபோனில் கிளாஸ் மாற்றுறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது மேலே இருக்க கண்ணாடி மட்டும் உடஞ்சிருக்கும், ஆனால் டிஸ்பிளே நல்லாயிருக்கும். அந்த கண்ணாடியை மட்டும் நம்ம மாற்றுற ஒர்க்குக்கு பேர் தான் ஓசிஏ ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்மக்கிட்ட ஓசிஏ மிஷின் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. அந்த ஓசிஏ மிஷினை வச்சு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு மொபைலை கொடுத்து கிளாஸ்லேருந்து டிஸ்பிளே எப்படி செப்பரேட் பண்ணுறது, ஸ்பிளிட்டர் வயர் வச்சு அதை வந்து ஒரு கட் பண்ணி நம்ம எடுப்போம். ஸோ அந்த ஸ்பிளிட்டரை வச்சு கட் பண்ணி எடுக்கும்போது டிஸ்பிளே வந்து டேமேஜ் ஆகக்கூடாது. இன்கேஸ் அந்த டிஸ்பிளே டேமேஜ் ஆகிடுச்சுன்னா பொலாரைஸ்டுன்னு இருக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரீன் டேமேஜ் ஆகும். அந்த பொலாரைஸ்டுன்ற ஸ்க்ரீனை எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்ற வரைக்கும் ப்ராக்டிக்கலாக ஒவ்வொருத்தவங்க கையிலையும் ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே கையில் கொடுத்து ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்ப்பாங்க. அப்போ உங்களுக்கு வந்து எந்த டிஸ்பிளேல பர்ஃபெக்டான ரிசல்ட் வருதோ அத்தனை டிஸ்பிளே உங்கள் கையில் கொடுத்து நாங்கள் என்ன பண்ணுவோம், ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு கடையிலையும் போய் வேலை பார்க்க வேண்டிய தேவையோ அவசியமோ உங்களுக்கு ஏற்படாது. என்ன ரீசன்னா அந்த அளவுக்குரிய ட்ரைனிங்கும் ப்ராக்டிக்கலும் இன்ஸ்டியூட்லேயே நாங்கள் என்ன பண்ணிடுறோம் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்றோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எந்த அளவுக்கு டிஸ்பிளேல சம்பாதிக்கலாம், மதர் போர்டில் ஐசி ரிலேட்டடாக சம்பாதிக்கலாம்ன்ற மாதிரி சால்டரிங் டெக்னிக்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இந்த சால்டரிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு வரும்போது ஒரு சால்டரிங் மிஷினை முதல்ல எந்த மாதிரியான சால்டரிங் மிஷின் நம்ம சூஸ் பண்ணணும், அந்த சால்டரிங் மிஷினை எப்படி செட்டிங் பண்ணணும், அந்த சால்டரிங் மிஷினுக்கு என்னென்ன டிப்லாம் இருக்குது அப்படின்ற அனைத்து வகையான விஷயத்தையும் சொல்லி கொடுத்து தான் சால்டரிங் சொல்லி தரப்போகிறோம். அப்போ மைக்ரோ சால்டரிங் பண்ணுறதுக்கு ட்ரைனாகுலர் அப்படின்ற ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வேணும். எக்ஸாம்பிள் ஒரு பொருளை பெரியதாக்கி பார்க்கக்கூடிய சர்வீசிங் அந்த மாதிரி ட்ரைனாகுலர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே இண்டிவிஜுவலாக உட்காந்து ட்ரைனாகுலரில் என்ன பண்ணுவாங்கன்னா சால்டரிங் செஞ்சு பார்ப்பாங்க. அப்போ ட்ரைனாகுலர் செய்யும்போது ட்ரைனாகுலரை எப்படி யூஸ் பண்ணணும், அதை எப்படி செட் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ப்ராக்டிக்கலாகவே உங்களுக்கு என்ன பண்ணுவோம் சொல்லித்தருவோம். அதை வச்சு நம்ம ஒரு எஸ்எம்டி காம்பவுண்ட்ஸை எப்படி சால்டரிங் பண்ணுறது, பேடை எப்படி சால்டரிங் பண்ணுறது, ஒரு ஜம்பர் வயர் எப்படி சால்டரிங் பண்ணுறது அப்படின்றத
ப்ராக்டிக்கலாகவே ஒரு வேலை செய்யக்கூடிய மொபைல் ஃபோனில் ஒர்க் ஆகக்கூடிய செல்ஃபோன் மதர் போர்டில் தான் நம்ம ஒர்க்கை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பழக போகிறோம். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் படிக்கும்போது உங்களால் எந்த ஒரு கம்ப்ளைண்டான மொபைலாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக வந்து சர்வீஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இங்கேயே வந்து சால்டரிங் டெக்னிக்ஸை உங்களை கற்றுக் கொடுத்து தான் நம்ம வெளியில் அனுப்புகிறோம். இப்போ அதேமாதிரி வந்து ஒரு போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியஸ்ட் வே, அதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு முறை, ஹாட் டெஸ்டிங் கோல்ட் டெஸ்டிங் சொல்லுவாங்க. அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த வேல்யூ வந்துச்சுன்னா இந்த மதர் போர்டு நல்லா இருக்குது, இந்த செக்ஷன் நல்லா இருக்குது, நம்ம கண்டுபிடிக்கிறதா ஒரு டெஸ்டிங் சொல்லுவோம். அந்த டெஸ்டிங் மெத்தடை நம்ம சொல்லி தருவோம். இப்போ எக்ஸாம் மைக்கோட சர்க்யூட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா மைக்கோட் பின்னில் வைக்கும்போது இவ்வளோ வேல்யூ வந்துச்சுன்னா அந்த சர்க்யூட் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி எந்த இடத்துல எவ்வளவு வேல்யூ வரணுன்றதை வச்சு தான் ஒரு போர்டு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும். அதே மாதிரி ஒரு போர்டில் எவ்வளோ வோல்டேஜ் வரணும், ஆன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ வோல்ட் இருக்கணும், ஆன் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே எவ்வளோ வோல்ட் இருக்கணும், சார்ஜிங் கனெக்டரை கனெக்ட் பண்ண எவ்வளோ வோல்ட் இருக்கணும், பேட்டரியை மாட்டினதுக்கப்புறம் வோல்ட் இங்கெல்லாம் போகணும். அப்போ இந்த வோல்ட்டு வரலை அப்படின்னா எந்த ஈஸியை மாற்றணும் அப்படின்ற மாதிரி போர்டில் இன்டெப்த்தான ப்ராக்டிக்கல் மேஜராக இருக்கக்கூடிய விஷயம். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து முழுமையாக ஒரு செல்ஃபோனை வந்து நம்மளால் சர்வீஸ் பண்ணிட முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிமாட்டிக் அனலைசிங், அதாவது ஒரு போர்டில் லைன் எங்கேருந்து எங்கே போகுது, ஒரு மைக்கிலேருந்து ஒரு ஐசிக்குள்ளே போகுதுன்னா எப்படி போகுது, எந்த காம்பனன்ட்ஸ் வழியாக போகுது, ஒரு வழியில் போகக்கூடிய லைனில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை எப்படி சர்வீஸ் பண்ணுறதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிமாட்டிக் டயக்ராம் மூலியமாக தான் நம்மளால் அதை தெரிஞ்சுக்க முடியும். அந்த சிமாட்டிக் டயக்ராமை ஒரு இன்டர்நெட்லேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும், எந்த மாதிரியான வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணணும், டவுன்லோட் பண்ண அந்த டயக்ராம்லேருந்து ட்ராக் அனலைசிங் பண்ணுறது எப்படி, கிட்டத்தட்ட 20 வகையான ட்ராக்கிங் உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்லித்தரும். 20 மொபைல் ஃபோன் போர்டில் நீங்கள் ட்ராக்கிங் கண்டுபிடிச்சி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா தான் உங்களால் ட்ராக்கிங் அப்படின்றத உங்களால் ஈஸியாக கற்றுக்க முடியும். அந்த ட்ராக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி, எக்ஸாம்பிள் போர்னியோன்னு சொல்லுவாங்க, ZX டபிள்யூன்னு சொல்லுவாங்க, நிறைய டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம சிமாட்டிக் டயக்ராம் மூலயமா நம்ம சர்வீசிங் பண்ணுறது, ப்ளஸ் சிமாட்டிக்கில் கிராஃபிக்கல் இமேஜஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து பிட் மேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய சிமாட்டிக்ஸ் கான்செப்ட் இருக்குது. அந்த சிமாட்டிக் டயக்ராமில் பேசிக்கில் இருந்து அட்வான்ஸ்டு வரைக்கும் ஒரு சிமாட்டிக் டயக்ராம் முழுசாக நீங்கள் தெரிஞ்சினாவே ஒரு மொபைல் ஃபோனில் என்ன கம்ப்ளைண்ட் வந்தாலும் உங்களால் சர்வீஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு, நீங்களே ஓனாக அனலைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம், சொல்லி கொடுத்துருவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் வந்து ஒரு ஜம்பர் பண்ணணும், நம்மளுக்கு இமேஜஸ் கிடைக்கல, நம்மளுக்கு ஒரு டயக்ராம் கிடைக்கல, அதை எப்படி நம்ம தேடணும்னா அந்த இமேஜஸ் சரியான இமேஜஸா இல்லை தவறான இமேஜஸான்றதை எப்படி கண்டுபிடிக்கணும். நெட்டில் இருக்கக்கூடிய நிறைய இமேஜஸ் இருக்கும், எந்த இமேஜ் சரியான இமேஜ் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கூட நாங்கள் என்ன பண்ணி தரோம், சொல்லித்தரோம். ஏன்னா நிறைய பேர் சிஸ்டம் யூஸ் பண்ண தெரியல, கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ண தெரியாதவங்க வராங்க, அவங்களுக்கு கூட அது போய் அதை எப்படி தேடணுன்றதை நாங்கள் என்ன பண்ணுறோம், தெளிவான முறையில் ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரோம் அந்த விஷயத்தை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து எப்படி வந்து ஷார்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது. ஒரு ட்ரபிள் ஷூட்டிங்கில் மேஜராக இருக்கக்கூடிய இன்றைக்கி கம்ப்ளைண்ட் சர்வீசிங் டெக்னீஷியன் வந்து ஷார்ட்டை கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். ஷார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஷார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபுல் ஷார்ட். அதாவது ஒரு பழுதுன்றது ஏதோ ஒரு இடத்துல சிறிதாக ஏற்பட்டிருக்கலாம் அல்லது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் மொபைல் ஃபோன் ஆன் ஆகாத அளவுக்கு. அப்போ இந்த ஷார்ட்டை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ஷார்ட் கில்லர் அப்படின்ற ஒரு டிவைஸை பயன்படுத்தி ரொசின் ஸ்மோக்குன்ற ஒரு ஸ்மோக் அப்ளை பண்ணி சப்ளை கொடுப்பதன் மூலயமாக அந்த ஷார்ட்டை நம்ம எளிமையாக கண்டுபிடிச்சிட முடியும். இந்த விஷயத்தை எல்லார் கையிலையும் ஒரு செல்ஃபோன் போர்டு கையில் கொடுத்து ஷார்ட்டை கண்டுபிடிக்க சொல்லி ப்ராக்டிக்கலாகவே ஷார்ட்டை ரிமூவ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சொல்லித்தர்றோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரபிள் ஷூட்டிங்கில் வந்து எல்லா விதமான பிராண்டட் ஹார்ட்வேர் மதர் போர்ட்லேயுமே ஒரு கம்ப்ளைண்ட் எப்படி சால்வ் பண்ணுறது. இப்போ ஒரு சார்ஜ் இன்சர்ட் பண்ணுறீங்க, சார்ஜர் சிம்பிள் காமிச்சிக்கிட்டே இருக்குது, சார்ஜரை கலட்டினாலும் அந்த சிம்பிள் காமிக்குது, அதை எப்படி சர்வீஸ் பண்ணுறது. ஒரு ஹெட்ஃபோன் இன்சர்ட் பண்ணுறோம், ஹெட்ஃபோனை ரிமூவ் பண்ணாலும் அந்த சிம்பிள் காமிச்சிக்கிட்டே இருக்குது. ஒரு மொபைல் ஆன் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகலை, டெட் ஆயிடுச்சு, இல்லை ஒரு நெட்வொர்க் கிடைக்கல, வைஃபை கிடைக்கல அப்படின்ற எந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் அனைத்து விதமான கம்ப்ளைண்ட்டுக்கும் ட்ரபிள் ஷூட்டிங் நோட்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருவோம். ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி இருக்கும், ஒரு நோட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம் கொடுத்துருவோம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப என்ன இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சர்வீஸ் ஏன்னா படித்து முடிச்சுட்டு வெளியில் போகும்போது அது ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்ஃபோன் சர்வீஸ் பண்ணுவதற்கு எந்த மாதிரியான டூல்ஸ்லாம் தேவை, இதை எங்கே வாங்கலாம், இந்த கடையோட பேர்லேருந்து கான்டாக்ட் நம்பர்லேருந்து எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் அங்கே நம்மளோட ECAREERPLUZ ஸ்டூடெண்ட் அப்படின்னாவே ரொம்ப குறைந்த விலையில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த பொருளை தாராளமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அங்கே வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சப்போர்ட் பண்ணுறோம் ஒரு தொழில் தொடங்குவதற்கு. ஸோ வேறு எந்த மாதிரியான சப்போர்ட்லாம் பண்ணுவீங்க, உங்கள்கிட்ட படித்து முடிச்சுட்டு வெளியில் போகிறோம் என்ன சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா, நீங்கள் கடை ஆரம்பிக்க போகிறோன்னா உங்கள் கடையை கவர்மெண்ட்டில் நாங்களே ரெஜிஸ்டர் பண்ணி கொடுப்போம். நீங்கள் கடை ஆரம்பிக்க போகிறீங்கன்னா உங்கள் கடையோட மெயின் ஃப்ளெக்ஸை நாங்கள் டிசைன் பண்ணி சாஃப்ட் காப்பியாக உங்களுக்கு கொடுத்துருவோம். ஒரு விசிட்டிங் கார்டு டிசைன் பண்ணி கொடுப்போம்.
போஸ்டர்ஸ் நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா அந்த போஸ்டர்ஸை நாங்கள் டிசைன் பண்ணி தருவோம் சாஃப்ட் காப்பியாக. அது மட்டும் இல்லை, ஒரு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தருவோம். இதுக்கு எந்த விதமான பேமெண்ட்டுமே நம்ம என்ன பண்ணுறது கிடையாது அப்படின்னா, சார்ஜ் பண்ணுறது கிடையாது. நம்மகிட்ட படிக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனை பேர் கடை வச்சுருக்காங்க, அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் அதை பண்ணி கொடுத்துக்கிட்டு. நீங்கள் உங்களோட இன்ஸ்டியூட்டில் நம்ம இந்த கோர்ஸை படிச்சிட்டோம், நீங்கள் எப்படி சார் வந்து லைஃப் டைம் சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்கிறீங்க, இல்லை எப்படி சார் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது எங்களோட ECAREERPLUZ ஆப்பு. இதை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ECAREERPLUZ ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சேட் அப்படின்றது ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் ஒவ்வொரு வருடமும் எங்கிட்ட படித்து முடிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து தனித்தனியாக பேட்ச் வைஸ் இருப்பாங்க. உங்களை அந்த பேட்சில் ஆட் பண்ணி விட்ருவாங்க. எங்களுடைய மாணவர்களுக்கு இடையில் அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, செல்ஃபோன் சர்வீசிங் சம்மந்தமாக டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். இது ஒரு வாட்ஸ்அப்போ டெலகிராமோ கிடையாது, ECAREERPLUZ எங்களுடைய ஆப். ஸோ அதனால் இது எப்பயுமே லைஃப் டைம் இருக்கத்தான் போது. நீங்கள் எந்த ஒரு சந்தேகம் கேட்டாலும் அந்த ஆப்பில் எங்களோட ஸ்டூடெண்ட்டோ உங்களோட சீனியரோ யாரோ ஒருத்தவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ஸ்டாஃபும் அதுக்குள்ளே இருப்பாங்க. ஸோ அந்த குரூப் எப்பயுமே ஆக்டிவாக தான் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தொழில் சார்ந்து எப்பயுமே வந்து ஒரு கண்டினியூட்டி உங்களுக்கு என்னாகிட்டே இருக்கும், இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படித்தான் நாங்கள் லைஃப் டைம் என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ நேரம் வந்து நம்முடைய ECAREERPLUZனுடைய மொபைல் ஃபோன் ஹார்ட்வேர் சர்வீசிங் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக கேட்டிருப்பீங்க. நாங்கள் என்ன சொல்லித்தரோம், எவ்வளோ சொல்லித்தரோன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் இங்கே படிக்க வர்றீங்க அப்படின்னா, உங்களை வெளியில் போகும்போது முழுமையாக ஒரு கடை வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ட் பர்சனாக மாற்றி வெளியே அனுப்ப வேண்டியது எங்களுடைய கடமை. நீங்கள் இங்கே படித்து முடிச்சு ஒரு கடையில் போய் வேலை பார்த்து அந்த எக்ஸ்பீரியனை கேதர் பண்ணிட்டு தான் கடை வைக்கணுன்ற அவசியமோ தேவையோ ஏற்படாது. ஸோ உங்களையும் அந்த மாதிரி ஒரு பர்சனாக உருவாக்க வேண்டியது எங்களுடைய கடமை. தமிழ் படிக்க எழுத தெரிந்திருந்தால் போதும், யாருனாலும் இதை படிக்கலாம். ஏஜ் லிமிட்டோ அந்த மாதிரி எந்த ஒரு கிரிட்டேரியாவுமே கிடையாது. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார், எனக்கு எலக்ட்ரானிக்ஸை பற்றின முன் அனுபவம் எதுவுமே கிடையாது, தேவையே கிடையாது. அவங்களுக்கு பேசிக் ஒரு எலக்ட்ரானிக்ஸில் ஃபண்டமெண்டலில் இருந்து அனைத்து விஷயங்களையுமே நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ராக்டிக்கலாகவே நம்ம சொல்லித்தர்றோம். ஸோ நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெளி மாவட்டங்கள்லேருந்து படிக்க வரக்கூடிய மாணவர்கள் அல்லது ஒரு சில வெளிநாடுகள்லேருந்துலாம் ஸ்ரீலங்கா, மலேசியாங்கள்லாம் நம்மக்கிட்ட வந்து இன்ஸ்டியூட்டில் வந்து படிக்க வர்றாங்க. ஸோ அவங்க படிக்க வரவங்க இங்கே எப்படி சார் தங்கி படிக்க முடியுமான்னு கேட்டால், நம்மளுடைய ஆஃபீஸ்க்கு ரொம்ப பக்கத்துலேயே பெய்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் அங்கே தாராளமாக தங்கி படிச்சுக்கலாம். அதுக்குடைய ஃபீஸ் எவ்வளோ என்ன வாங்குறாங்க, நீங்கள் நேரடியாக வந்து அந்த ஹாஸ்டலில் விசிட் பண்ணி பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம். இந்த கோர்ஸை படித்து முடிச்சுன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் கம்ப்ளீட்டட் சர்டிஃபிகேஷன் வந்து நம்ம கொடுக்குறோம். நம்ம ECAREERPLUZ இன்ஃபோ இந்த ப்ரைவேட் லிமிட்டட்ன்றது ஒரு ப்ரைவேட் லிமிட் ஆர்கனைசேஷன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் பை IOO அண்ட் ISO இன்டர்நேஷ்னல் அக்ரிடேஷன் ஆர்கனைசேஷனோட சர்டிஃபிகேஷன்ஸ் வச்சுருக்கோம் நம்ம. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான சர்டிஃபிகேஷன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, படித்து முடிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இண்டிவிஜுவல் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சர்டிஃபிகேட்ஸ் வந்து நம்ம படித்து முடிச்சோன்னு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ECAREERPLUZ நம்ம மொபைல் ஃபோன் சர்வீசிங்கில் நம்ம சொல்லித்தரக்கூடிய விஷயம். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டது எல்லாமே வந்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். பட் இந்த கோர்ஸை பற்றி இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் எல்லாமே நாங்கள் என்ன சொல்லித்தரோன்றது தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கோர்ஸை பற்றி படிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து நம்மளோட ECAREERPLUZ வந்து நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.